பங்கு அங்க பாரு பங்கு, ஒருத்தர் பேண்ட் எலி புந்து மாதிரி ஆடிட்டு வரான். ஆமாண்டா. போய் கேப்போமா? அப்படிங்கிற? ம். என்னடா தள்ளி விட்டு போறான், போய் புடிச்சிட்டு அவன. இங்க வாடா 5 பைசா மூஞ்சி. 5 பைசா மூஞ்சியா? என்ன ப்ரோ ஒரே வைப்ல வந்துட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை ப்ரோ. அது ஒன்றும் இல்லையே, வாடா போலாம். என்ன ப்ரோ? அது ஒன்றும் இல்லை ப்ரோ, சும்மா ஃபன். நானே ஒரு வைப்ல வந்துட்டு இருக்கேன், அதை போய் கெடுக்குறீங்களே ப்ரோ. அந்த வைப்பை தெரிஞ்சுக்காம ப்ரோ நாங்களும் வந்திருக்கோம். ஓ அதுவா ப்ரோ? ஒரு வீட்டில் மொத்தம் 3 குழந்தைங்க இருந்தாங்களாமா. அது முதல் குழந்தை டாக்டர் ஆகும், 2வது குழந்தை இன்ஜினியரும் ஆனாங்களாமா. ஆனால் 3வது குழந்தை இருக்கே, 3வது குழந்தை அது எதுக்கு இருக்குன்னே தெரியாது ப்ரோ. ஒரு வேலைக்கும் போகாது, வீட்டில் சொல்ற வேலையும் செய்யாது. ஆனா 3 வேளை தண்டை சோத்துட்டு தண்டமா தூங்கும் ப்ரோ. ஒரு நாள் அந்த குழந்தை வேலைக்கு போன முடிக்க விட்டாங்க. யாரு ப்ரோ அந்த குழந்தை? வேற யாரு, நான் தான். அட வைக்கிங்க தெரியுங்களா? இதுக்கிறதுக்கடா ஊருக்குள்ள வெள்ளைஞ்சலியமா தெரியுறீங்க. அடுத்து சொல்ற கேளுங்க. நானே மனசுல இருந்தா வேலைக்கு போனேன், கம்பெனிக்குள்ள கார் எடுத்து வைக்கிறேன், கம்பெனி லீவு, எல்லாம் வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்துச்சு ஒரு சந்தோஷம். அப்போ ஆரம்பிச்சு வை ப்ரோ. இது வரைக்கும் நிக்கல ப்ரோ, இனிமேல் நிக்காது ப்ரோ. இதே வைப்புல வீடு போயிரு ப்ரோ. ஏன் பங்கு வேலைக்கு போகிறது அவ்வளோ கஷ்டமா? அடே அது வேலைக்கு போகிறதாண்டே யோசிக்கணும், நம்ம எதுக்கு யோசிக்கணும்? அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான்.